வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். மலிவான அரசியல் செய்யும் எதிர்க்கட்சிகள், முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கடும் தாக்கு. மதுபான கொள்கையில் முறைகேடு வழக்கு, அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு ஜாமீன் நிறுத்தி வைப்பு. இத்தனை உயிரிழப்புகளுக்கு காரணம் என்ன? அமைச்சர் மா சுப்பிரமணியன் விளக்கம். விஷச்சாராயம் சம்பவம் எதிரொலி, தலைமை செயலாளர் சிவ்தாஸ் மீனா அவசர ஆலோசனை. காலியான விக்கிரவாண்டி இடைத்தேர்தல், இன்றுடன் வேட்புமனு தாக்கல் நிறைவு. தமிழகத்தில் 7 நாட்களுக்கு மழைக்கு வாய்ப்பு, வானிலை ஆய்வு மையம் தகவல். விஷச்சாராய உயிரிழப்பு குறித்து விவாதிக்க சட்டசபையில் எதிர்க்கட்சிகள் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்தன. கள்ளக்குறிச்சியில் விஷச்சாராய உயிரிழப்பு குறித்து சட்டசபையில் விவாதிக்க அதிமுக, பாஜக உள்ளிட்ட கட்சிகள் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்தன. மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சரின் கவனத்திற்கு கொண்டு வந்து விவாதிக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டது. மேலும் தமிழகம் முழுவதும் விஷச்சாராய விற்பனையை தடை செய்வது குறித்து விவாதிக்கவும் கோரிக்கை வைக்கப்பட்டது. இதையடுத்து சட்டசபை தொடங்கியதும் விஷச்சாராய உயிரிழப்புக்கு கண்டனம் தெரிவித்து அதிமுக, பாஜக, பாமக உள்ளிட்ட கட்சிகள் கடும் அமளியில் ஈடுபட்டன. தொடர்ந்து அமளியில் ஈடுபட்ட அதிமுக எம்எல்ஏக்களை வெளியேற்ற சபாநாயகர் அப்பாவு உத்தரவிட்டார். அதன்படி அதிமுக எம்எல்ஏக்கள் குண்டுகட்டாக வெளியேற்றப்பட்டனர். தொடர்ந்து மற்ற கட்சிகள் வெளிநடப்பு செய்தன. சட்டப்பேரவையில் கேள்வி நேரம் முடிவுற்றதும் கள்ளக்குறிச்சி விவகாரம் பற்றி பேசப்படும் என்பதை அறிந்தே வெளிநடப்பு எனும் மலிவான அரசியலை எதிர்க்கட்சியினர் செய்துள்ளனர். முதலமைச்சர் ராஜினாமா செய்ய வேண்டும் என்று சொன்னவர்களுக்கு எங்கும் ஓடி ஒளியாமல் இந்த விவகாரத்தில் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகளை பட்டியலிட்டுள்ளேன். அவையிலிருந்து கேட்க மனமில்லாமல் அரசியல் ஆதாயங்களுக்காக வெளியேறியவர்கள் இந்த காணொலியை காணட்டும் என்று தெரிவித்து எக்ஸ் தளத்தில் காணொலியை பகிர்ந்துள்ளார். மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்களை வெளிநடப்பு செய்யாமல் அவைக்குள் இருந்து தன் கருத்துக்களை பதிவு செய்திருக்கலாம். ஆனால் ஏனோ அதனை செய்யாமல் இது போன்ற ஒரு முக்கியமான பிரச்சனையிலும் அரசியல் காரணங்களுக்காக கட்சியினரோடு வெளியே சென்று விட்டார். அவருக்கும் சேர்த்தே நான் பின்வரும் விவரங்களை தங்கள் வாயிலாக இந்த பேரவைக்கு தெரிவிக்க விரும்புகிறேன். டெல்லி அரசின் மதுபான கொள்கையில் முறைகேடு நடைபெற்றதாக அம்மாநில முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் மீது பண மோசடி உள்பட பல்வேறு பிரிவுகளில் அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்துள்ளது. இந்த வழக்கில் விசாரணைக்கு ஆஜராகும்படி 9 முறை சம்மன் அனுப்பியும் கெஜ்ரிவால் ஆஜராகவில்லை. இந்த சம்மனை எதிர்த்து டெல்லி ஹைகோர்ட்டில் கெஜ்ரிவால் வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கு கடந்த மார்ச் 20ஆம் தேதி விசாரணைக்கு வந்தபோது கெஜ்ரிவால் மீதான சட்ட நடவடிக்கைக்கு தடை விதிக்க கோர்ட் மறுத்துவிட்டது. இதனிடையே நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரத்திற்காக கெஜ்ரிவாலுக்கு மே 11ஆம் தேதி முதல் ஜூன் 1ஆம் தேதி வரை சுப்ரீம் கோர்ட் ஜாமீன் வழங்கியது. அதன் பின்னர் ஜூன் 2ஆம் தேதி திகார் சிறையில் கெஜ்ரிவால் ஆஜரானார். இந்நிலையில் கெஜ்ரிவாலுக்கு ரோஸ் அவென்யூ கோர்ட் ஜாமீன் வழங்கியதை எதிர்த்து அமலாக்கத்துறை சார்பில் டெல்லி ஹைகோர்ட்டில் முறையிடப்பட்டது. இந்த வழக்கை இன்று விசாரித்த டெல்லி ஹைகோர்ட் கெஜ்ரிவாலுக்கு வழங்கப்பட்ட ஜாமீனை நிறுத்தி வைத்தது. அமலாக்கத்துறை தரப்பு மனுவை விசாரித்து முடிக்கும் வரை கெஜ்ரிவாலுக்கு ரோஸ் அவென்யூ கோர்ட் வழங்கிய ஜாமீன் நிறுத்தி வைக்கப்படுவதாக டெல்லி உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இதையடுத்து கெஜ்ரிவால் இன்று மாலை சிறையிலிருந்து விடுதலை செய்யப்படுவார் என தகவல் வெளியான நிலையில் தற்போது ஜாமீன் நிறுத்தி வைக்கப்பட்டதால் அவர் தொடர்ந்து திகார் சிறையிலேயே இருப்பார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கள்ளக்குறிச்சி விஷச்சாராய சம்பவம் தமிழகம் முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. கள்ளக்குறிச்சி கருணாபுரம் பகுதியில் விஷச்சாராயம் குடித்ததில் 50க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர். 100க்கும் மேற்பட்டோர் அரசு மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த சம்பவம் தமிழகம் முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் கள்ளக்குறிச்சி விஷச்சாராயம் விவகாரம் தொடர்பாக மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் காவல் கண்காணிப்பாளர்களுடன் தலைமை செயலாளர் சிவ்தாஸ் மீனா காணொலி காட்சி வாயிலாக அவசர ஆலோசனை நடத்த உள்ளார். இந்த ஆலோசனை கூட்டத்தில் தமிழ்நாட்டில் விஷச்சாராயம் மற்றும் போதைப் பொருட்கள் நடமாட்டத்தை கட்டுக்குள் கொண்டு வருவதற்கான அறிவுரைகள் வழங்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.
மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மற்றும் மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். நாளை தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மற்றும் மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். நீலகிரி மற்றும் கோயமுத்தூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை முதல் மிக கனமழையும், திருப்பூர், தேனி, திண்டுக்கல், தென்காசி, திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழையும் பெய்ய வாய்ப்புள்ளது. அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மற்றும் மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. காலியான விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் போட்டியிட மொத்தம் 64 பேர் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளனர். விக்கிரவாண்டி தொகுதி எம்எல்ஏ புகழேந்தி உடல்நல குறைவு காரணமாக கடந்த ஏப்ரல் மாதம் மரணமடைந்தார். இதனால் விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதி காலியானதாக அறிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தல் ஜூலை மாதம் 10ஆம் தேதி நடைபெற உள்ளது. இந்த தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் கடந்த 14ஆம் தேதி அன்று விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதி தேர்தல் அலுவலகமான தாலுகா அலுவலகத்தில் தொடங்கியது. இந்த நிலையில் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் வேட்புமனு தாக்கல் தற்போது நிறைவடைந்துள்ளது. இந்த இடைத்தேர்தலில் போட்டியிட மொத்தம் 64 பேர் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளனர். திமுக சார்பில் அன்னியூர் சிவா, பாமக சார்பில் சி அன்புமணி, நாம் தமிழர் கட்சி சார்பில் அபிநயா ஆகியோர் இந்த இடைத்தேர்தலில் போட்டியிடுகின்றனர். வாக்கு எண்ணிக்கை ஜூலை 13ஆம் தேதி நடைபெற உள்ளது. விஷச்சாராயம் அருந்தி புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களை அமைச்சர் மா சுப்பிரமணியன் நேரில் சந்தித்து நலம் விசாரித்தார். விஷச்சாராயம் அருந்திய 17 பேர் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். அவர்களை மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் நேரில் சந்தித்து நலம் விசாரித்தார். மேலும் சிகிச்சை பெறுபவர்களின் உடல் நலம் குறித்து மருத்துவர்களிடம் அமைச்சர் மா சுப்பிரமணியன் கேட்டறிந்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், கள்ளக்குறிச்சியில் விஷச்சாராயம் அருந்திய 168 பேர் உடல்நலம் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டனர். சிகிச்சை பெற தயங்கிய 55 பேருக்கு மருத்துவமனை அழைத்து வரப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டது. விஷச்சாராயம் அருந்தியவர்கள் சிலர் மருத்துவமனைக்கு வர தயக்கம் காட்டியதே இத்தனை உயிரிழப்புகள் ஏற்பட காரணம். விஷச்சாராயம் அருந்தியதில் 3 பெண்கள் உட்பட 48 பேர் இதுவரை உயிரிழந்துள்ளனர். பாதிக்கப்பட்டவர்களுக்கு 600 படுக்கைகள் கொண்ட கள்ளக்குறிச்சி மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. மேலும் கள்ளக்குறிச்சியில் கூடுதலாக 50 படுக்கைகள் தயார் நிலையில் உள்ளன. கள்ளக்குறிச்சிக்கு கூடுதலாக 37 மருத்துவர்கள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். இவ்வாறு அவர் கூறினார். திருவாரூரில் டாஸ்மாக் மாவட்ட மேலாளரால் ஊழியர் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி பகுதியை சேர்ந்த அரசு மதுபான கடையில் ஊழியராக பணியாற்றி வரும் சிவதாஸ் பணியிடம் மாறுதல் வேண்டி மாவட்ட மேலாளரிடம் முறையிட்டதற்கு பணம் கேட்டதாக லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகளிடம் புகார் அளித்துள்ளார். புகாரின் பெயரில் அதிகாரிகள் மேற்கொண்ட சோதனையில் உதவியாளர் சரவணன் மற்றும் மேலாளர் லஞ்சம் வழங்கியது உறுதி செய்யப்பட்டு அவர்களை கைது செய்து விசாரணை மேற்கொண்டனர். அப்போது கடந்த சில மாதங்களுக்கு முன்பு மாவட்ட மேலாளர் கொடுத்த நெருக்கடியால் ஊழியர் ஒருவர் தற்கொலை செய்து கொண்டது விசாரணையில் தெரிய வந்தது. இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தமிழ்நாட்டில் டாஸ்மாக் கடைகளை அகற்றி அதற்கு பதிலாக கள்ளு கடைகளை கொண்டு வர வேண்டும் என அண்ணாமலை கூறியுள்ளார். கோவை ஈஷா யோகா மையத்தில் நடைபெற்ற யோகா நிகழ்ச்சியில் பங்கேற்ற பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை செய்தியாளர்களை சந்தித்து பேசுகையில் யோகாசனம் செய்வதன் அவசியம் குறித்து பேசினார். மேலும் கள்ளச்சாராயம் குடித்து உயிரிழந்தோர் குடும்பத்தினருக்கு பாஜக சார்பிலும் 1 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க முடிவு செய்துள்ளோம். தமிழகத்தில் பூரண மதுவிலக்கு என்பது சாத்தியமில்லாத ஒன்று என்பதால் டாஸ்மாக் கடைகளை மூடி அதற்கு பதிலாக கள்ளு கடைகள் திறக்க வேண்டும். அரசிற்கு வருமானமும் வரும், கடைகளை மூடுவதில் என்ன இருக்கிறது என அண்ணாமலை கூறியுள்ளார். சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு பள்ளி மற்றும் கல்லூரிகளில் யோகா தின நிகழ்ச்சி நடைபெற்றது. அரியலூர் மாவட்ட ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு உடலுக்கும் மனதிற்கும் வலிமையை தரும் பல்வேறு யோகாசனம் மற்றும் உடற்பயிற்சிகள் குறித்த விழிப்புணர்வு நடைபெற்றது. இதில் நீதிபதிகள், வழக்கறிஞர்கள் மற்றும் பொதுமக்கள் பங்கேற்று பல்வேறு யோகாசனங்கள் மற்றும் உடற்பயிற்சிகள் செய்தனர். அதேபோல் திருப்பூர் ஜெய்வாய்ப்பாய் மாநகராட்சி மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் மனவளக்கலை மன்ற அறக்கட்டளை சார்பில் யோகா செய்முறை பயிற்சி நடைபெற்றது. இப்பயிற்சியில் ஜெர்மன் நாட்டை சேர்ந்த 2 பெண்கள் உட்பட 1000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு யோகா பயிற்சி செய்தனர். தூத்துக்குடி மாவட்டம் ஆர்த்தி மஹாலில் ரோட்டரி கிளப் மற்றும் யோகாலயா சார்பில் கல்லூரி மாணவர்களுக்கு யோகா பயிற்சியாளர் குணா சார்பில் பயிற்சி அளிக்கப்பட்டது.
அதேபோன்று கோவில்பட்டி வஉசி அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் விவேகானந்தா கேந்திரம் சார்பில் உலக யோகா தினத்தை முன்னிட்டு யோகா சிறப்பு வகுப்புகள் நடைபெற்றது. அதேபோல் வேலூர் கோட்டை பூங்காவில் நாராயணி மெட்ரிக் மற்றும் சிபிஎஸ்இ பள்ளியின் சார்பில் யோகா பயிற்சி நடைபெற்றது. இதில் வேலூர் மேயர் சுஜாதா மற்றும் தங்கோவில் இயக்குனர் சுரேஷ் பங்கேற்றனர். மற்றும் காட்பாடியில் செஞ்சிலுவை சங்கம் சார்பில் பெரியவர்கள் மற்றும் சிறுவர்களுக்கான யோகாசனம் நடத்தப்பட்டது. இதில் செயலாளர் ஜனார்தன் மற்றும் மாநகராட்சி 1வது மண்டல தலைவர் புஷ்பலதா உள்ளிட்டோர் பங்கேற்றனர். அதேபோல் திருப்பத்தூர் தூய நெஞ்ச கல்லூரி சார்பில் முனைவர் பிரவீன் பீட்டர் மற்றும் முதல்வர் மரியா அந்தோனிராஜ் தலைமையில் 1000 மாணவ மாணவிகள் யோகா பயிற்சி செய்தனர். மேலும் யோகா செய்வதன் அவசியம் குறித்து மாணவர்களுக்கு அறிவுறுத்தினர். திருவாரூர் தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழகத்தில் இன்று சர்வதேச யோகா தினம் கொண்டாடப்பட்டது. இதில் திரளான மாணவர்கள் கலந்து கொண்டு யோகா பயிற்சி செய்தனர். இதேபோல் திருவாரூர் விளமல் பெட்ரோல் பங்க் சார்பில் மாணவர்கள் தர்ஷினி மற்றும் ஹரிணி யோகா ஆசனங்களை பொதுமக்கள் மத்தியில் செய்து விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்ற நிகழ்வுகளை களத்தில் மதிமுகம் பகுதியில் பார்க்கலாம். திருப்பத்தூர் மாவட்டம் வளையாம்பட்டு பகுதியில் சாலைகள் குண்டும் குழியுமாக இருப்பதாகவும் மின் விளக்கு வசதிகள் இல்லாமல் இருப்பதால் சாலை அமைத்து தர கோரி மாவட்ட ஆட்சியர் மற்றும் துறை சார்ந்த அதிகாரிகளிடம் மனு அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் மேற்கொள்ளாததால் அப்பகுதி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ராணிப்பேட்டை வாலாஜா வட்டாட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற ஜமாபந்தியில் பொதுமக்கள் அளித்த மனுக்களுக்கு உடனடி நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என துறை சார்ந்த அதிகாரிகளுக்கு மாவட்ட ஆட்சியர் வளர்மதி உத்தரவிட்டார். கரூர் அமராவதி ஆற்று பகுதியில் தீயணைப்புத்துறை சார்பில் ஆற்றில் சிக்கிக் கொண்டவர்கள் எப்படி மீட்பது என்பது குறித்தும் இயற்கை பேரிடர்களில் இருந்து எப்படி காப்பாற்றிக் கொள்வது என்பது குறித்தும் விழிப்புணர்வு நடத்தப்பட்டது. திருப்பத்தூர் மாவட்டத்தில் சட்டவிரோதமாக போதைப்பொருள் விற்பனை செய்த 28 பேர் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் கள்ளச்சாராயம் விற்பனையில் ஈடுபட்ட 8 பேரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். அதனைத் தொடர்ந்து கந்திலி பகுதியை சேர்ந்த சின்னத்தம்பி மற்றும் கோரிப்பாளையம் பகுதியை சேர்ந்த முருகன் ஆகிய 2 பேர் மீது குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தமிழ்நாடு அரசு அனைத்து சுகாதார செவிலியர் சங்கம் சார்பில் இன்று மாநிலங்களவை பெருந்திரள் முறையீடு போராட்டம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு நடைபெற்றது. இதில் திரளான செவிலியர்கள் கலந்து கொண்டு தங்களின் கோரிக்கைகளை முன்வைத்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருப்பூர் வடக்கு வட்டாட்சியர் அலுவலகத்தில் இன்று ஜமாபந்தி நிகழ்வு நடைபெற்றது. இதில் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நல அதிகாரி புஷ்பா தேவியிடம் பொதுமக்கள் கோரிக்கை மனு அளிக்கப்பட்டதை தொடர்ந்து 34 மனுக்களுக்கு உடனடி தீர்வு காணப்பட்டது. மீதமுள்ள மனுக்களுக்கும் விரைவில் தீர்வு காணப்படும் என அவர் உறுதியளித்தார். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் பஜார் பகுதியில் சாலைகளில் கொட்டப்பட்டுள்ள குப்பைகளை அகற்றாமல் இருப்பதாகவும் நகராட்சி அதிகாரிகளிடம் புகார் அளித்தும் நடவடிக்கை மேற்கொள்ளாததால் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக பணியாற்றும் வினோத் கண்ணா தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார். இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என உறுதி அளித்த பின்னரே அவர் அங்கிருந்து சென்றார். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் கடந்த ஆண்டு கட்டப்பட்ட கழிப்பிடம் தற்போது வரை திறக்கப்படாமல் பூட்டி வைத்திருப்பதால் மாணவர்கள் மிகவும் சிரமத்திற்கு ஆளாகி இருப்பதால் இதுகுறித்து பள்ளி நிர்வாகம் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என மாணவர்கள் மற்றும் பெற்றோர் கோரிக்கை விடுத்துள்ளனர். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் ஆட்சியர்கள் திருநங்கைகளின் கோரிக்கைகளை நிறைவேற்றுவதில்லை என கூறி முகாமினை புறக்கணித்தும் பொதுமக்கள் குறைதீர் கூட்டத்தில் ஆட்சியர் பங்கேற்காததை கண்டித்தும் திருநங்கைகள் சாலையில் மறியலில் ஈடுபட்டனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் மிதிவண்டி மேல் இருந்த விஷப்பாம்பை பெண்மணி ஒருவர் பிடித்து வனப்பகுதிக்குள் கொண்டு சென்றார். இதனை பார்த்த பொதுமக்கள் அந்த பெண்ணை வெகுவாக பாராட்டி வருகின்றனர். சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 640 ரூபாய் அதிகரித்து 54,240 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. ஆபரண தங்கம் கிராமுக்கு 80 ரூபாய் அதிகரித்து 6,780 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளியின் விலை கிராமுக்கு 1 ரூபாய் 40 காசுகள் உயர்ந்து
ரூபாய் விற்பனை செய்யப்படுகிறது. ஹஜ் புனித யாத்திரையில் 90 இந்தியர்கள் உட்பட 900 யாத்ரீகர்கள் உயிரிழந்துள்ளனர். சவுதி அரேபியாவில் உள்ள மெக்காவில் கடந்த 14ஆம் தேதி உலகம் முழுவதிலும் இருந்து 18 லட்சம் பேர் மெக்கா சென்று கடந்த 16ஆம் தேதி பக்ரீத் கொண்டாடியுள்ளனர். அதனைத் தொடர்ந்து ஹஜ் பயணிகள் மெக்காவில் தங்கியிருந்து தங்களது கடமைகளை நிறைவேற்றி வந்துள்ளனர். இந்த ஆண்டு அதிக வெப்பம் நிலவியதால் பல நாடுகளை சேர்ந்த 900 பேர் இஸ்லாமியர்கள் உயிரிழந்துள்ளனர். மேலும் எகிப்து, ஜோர்டான், இந்தோனேஷியா, ஈரான், செனிகல், துனிசியா, மலேசியா உட்பட பல நாடுகளை சேர்ந்த ஹஜ் யாத்ரீகர்கள், இந்தியாவை சேர்ந்த 90 ஹஜ் பயணிகளும் உயிரிழந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மலிவான அரசியல் செய்யும் எதிர்க்கட்சிகள், முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கடும் தாக்கு. மதுபான கொள்கையில் முறைகேடு வழக்கு, அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு ஜாமீன் நிறுத்தி வைப்பு. இத்தனை உயிரிழப்புகளுக்கு காரணம் என்ன? அமைச்சர் மா சுப்பிரமணியன் விளக்கம். விஷச்சாராயம் சம்பவம் எதிரொலி, தலைமை செயலாளர் சிவ்தாஸ் மீனா அவசர ஆலோசனை. காலியான விக்கிரவாண்டி இடைத்தேர்தல், இன்றுடன் வேட்புமனு தாக்கல் நிறைவு. தமிழகத்தில் 7 நாட்களுக்கு மழைக்கு வாய்ப்பு, வானிலை ஆய்வு மையம் தகவல். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் காலை 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.